வரமே என்று சொல்லக்கூடிய தலைப்புல ஏ மோனிஷ் 12th A2 மாணவன் இதோ உங்களுடைய வாழ்த்துக்களோடு வரமே. பட்டிமன்ற நடுவருக்கும் என்னுடன் பேச வந்த சக பேச்சாளர்களுக்கும் மற்றும் இந்த பட்டிமன்றத்தை காண வந்தவர்களுக்கும் என் இனிய வணக்கம். வரம் 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 யாருங்க தருவாங்க? வரம் சாமி கொடுக்கலாம், நல்லவங்க கொடுக்கலாம். வரம் கடவுள் தாங்க தருவாங்க. கடவுள் அந்த மாதிரி மனித ரூப மூலமா வந்து நமக்கு சோசியல் மீடியான்னு ஒன்ற மக்களுக்காக வரமா கொடுத்துட்டு போனாருங்க. அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. வெரி குட். அதாவது நம்ம உதவி செய்யறது பெருசு இல்ல, மத்தவங்களுக்கு உதவி செய்யறது வந்து அவங்களுக்கு ஏத்ததா அந்த டைமுக்கு அது அவங்களுக்கு தேவையான்னு பார்த்து செய்யும் போது அந்த உதவி வந்து உலகத்தை விட பெருசுன்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி காலத்திலே உதவி செய்யணும். சரி, அந்த மாதிரி தாங்க நம்ம இணையதளமும் நமக்கு தேவையான டைம்ல தான் நிறைய யூஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில ஃபிளட் வந்தது. அங்க பிரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்களுக்கு பிரசவ வலி. அந்த டைம்னு பார்த்து அவங்க வீட்லயும் யாரும் இல்ல, பக்கத்து வீட்லயும் யாரும் இல்ல. அதனால இணையதளத்துல ஹெல்ப்னு சொல்லிட்டு ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் போட்டாங்க. இதை பார்த்த ஒரு யூனிஸ் என்றவர் இளைஞவர் என்ன பண்ணாருன்னா போட் எடுத்துட்டு போய் அந்த பிரெக்னன்ட் லேடிய ஹாஸ்பிட்டல்ல பத்திரமா எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. அந்த தம்பதியர்கள் என்ன நினைச்சாங்கன்னா அவங்க பிறக்க போற குழந்தைக்கு கடவுள் பேர் தான் வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அந்த குழந்தை பேர் யூனிஸ். எதிரே நீ சொன்னாங்க, அதாவது நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ணுங்க, நாங்க அதை ரீவைண்ட் பண்ணி பாக்குறோம். அது ஏன் சொல்றோம்னா, இப்போ திடீர்னு ஒரு டவுட் வருது எங்களுக்கு, அது மேம் கிட்ட போகிறோம், திரும்ப ஒரு டைம் சொல்றாங்க, அதுவும் திரும்ப டவுட் வருது. ஆனா திரும்ப போய் கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் செய்யணும், எங்களுக்கும் வந்து நடத்தணும். அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரே ஒரு டைம் வீடியோ எடுத்து போடும்போது தேவையான அப்போ ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியும்ல, ஈஸியா ஆயிடும்ல, நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ரிசல்ட் எதுலங்க அனுப்புது? இணையதளத்தில் தான் அனுப்புது. ஆமா, அந்த காலத்துல நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சில பேருக்கு வந்து தப்பா பிரிண்ட் ஆகி வந்துடும். அதனால நிறைய பேர் சூசைட் பண்ணிலாம் இருக்காங்க. அதை தடுக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் ரிசல்ட் இணையதளத்துல தான் அனுப்புது. இன்னொன்னு, கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் தான் இணையதளத்துல தான் அனுப்புது. அதனால கவர்மெண்ட் இன்டைரக்டா என்ன சொல்லுதுன்னா, இணையதளம் வந்து மக்களுக்கு நல்லதுதான், அது வந்து கரெக்டா யூஸ் பண்ணா கரெக்டா நல்லது. ஏன்னா கடவுள் எப்பயுமே கொடுத்ததுல ரெண்டு இருக்கும், பகல் இரவு, நல்லது கெட்டது. நம்ம நைட்ல போயிட்டு லைட்டே போடாம வேலை செய்ய முடியுமா? முடியாது. வெளிச்சம் தானே வேலை செய்ய முடியும். அதே மாதிரி இணையதளம் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல நிறைய நல்லதுக்கு தான் பயன்படுது. அதனால அது வரம்னே நம்ம சொல்லலாம். மேம் சொன்னாங்க, எங்க அணில இருந்து வந்து மேம் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து இணையதளம் மூலமா சாதிச்சிருக்காங்க. அது வந்து அவங்க மேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும், இல்ல யாராவது ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு. ஆனா இப்ப நான் சொன்னா, நான் சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே பிடிஎஸ்னா யாரும் தெரியுமா? அவங்க உலகம் ஃபுல்லா எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கொரியன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க அப்படி ஸ்டேஜ் மேடை எல்லாம் ஏறி பண்ணா அவங்க கொரியன் நாட்டுக்கு மட்டும்தான் ஃபேமஸா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க டேலண்ட் இணையதளத்துல எடுத்து போட்டதுனால உலக நாடு எல்லா இடத்துலயும் ஒரு குழந்தைகிட்ட கேட்டாலும் அவங்க பிடிஎஸ் அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தரோட டேலண்ட் வந்து இணையதளம் வந்து உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போய் சேர்க்குதுன்னா அது இணையதளம் தான். அப்ப அந்த டேலண்ட்டை காமிக்கிறவங்களுக்கு வரம் தானே. வரம் தான். கொரியன் நாட்டை விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துங்க. உங்க எல்லாருக்கும் ரித்விக்னா யாருன்னு தெரியுமா? தெரியாது, பரவாயில்ல, இப்ப சொல்றேன். ஜெயிலர் படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு குட்டி பையன் வருவான் பாருங்க, அவன் பேர் தான் ரித்விக். அவன் பாருங்க இப்ப தொடர்ந்து 4 படம் நடிச்சான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஜெயிலர் படம் நடிச்சிருக்கான். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கூட ஓட்டு படம் நடிச்சிருக்கான். ஏன் இப்ப ரீசெண்டா வந்துச்சு லக்கி பாஸ்கர், துர்கர் சர்வான், அந்த படத்துல கூட நடிச்சிருக்காங்க. அதனால அது எப்படி அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? இணையதளத்துல அவன் நடிப்போட டேலண்ட் இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இணையதளத்தை வெளியிட்டதுனால அந்த டைரக்டர் பார்த்து நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு படத்துல நடிக்க வச்சதுனால இப்ப அந்த குட்டி பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அவனோட டேலண்ட் இப்ப எல்லாருக்கும் தெரிய வச்சது எது? இணையதளம் தானே. அப்ப அது அந்த டேலண்ட் தெரிய வைக்கிறவன் டேலண்ட் வச்சிருக்காங்க, அவனுக்கு வரம் தானே. வரம் தான். இப்போ நம்ம என்ன ஒரு ஊருக்கு போறோம், அந்த இடத்துல நமக்கு வழி தெரியல, அந்த இடத்துல ஆட்டோ காரும் இல்ல, பக்கத்துல யாரும் இல்ல.
அப்ப என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவோம் நம்ம? ஆமா, நம்ம எங்க போறோம் கரெக்டா சர்ச் பண்ணோம்னா போதும். அது கரெக்டா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு டைமிங்ல இருக்கு, கார்ல போனா எவ்வளவு நேரம், பஸ்ல போனா எவ்வளவு நேரம், வண்டியில போனா எவ்வளவு நேரம் ஆகும், நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்ல எல்லாமே சொல்லுது. அதனால அது நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல் தானாங்க. இதை விட நம்ம எதனா ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த மொழி தெரியணும்னு இப்ப அவசியமே இல்லை. ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேட்டர் மூலமா நம்ம மொழி நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்ணி எந்த லாங்குவேஜ்ல நம்ம வந்து ரிப்பீட் பண்ண நினைக்கிறோமோ அதுல வந்து டிரான்ஸ்லேட் கொடுத்தோம்னா போதும். அழகா அவங்க மொழிக்கு புரியுற மாதிரியே சொல்லுது, நமக்கும் அவங்க பேசுறது புரியுது. இதனால நம்ம தாய்மொழி மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம வந்து அவ்வளவா அவங்க மொழி ஊருக்கு போறதுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. அப்போ அந்த இடத்துல அது நமக்கு வரம்னாங்க. மேம் சொன்னாங்க காலைல ஏஞ்ச உடனே குட் மார்னிங் அனுப்புறது, குட் ஆஃப்டர்நூன் அனுப்புறது, அந்த மாதிரிலாம் அனுப்புறதுன்னு சொன்னாங்க. இதே அவங்க வந்து காலையில வந்து நேரடியா பேசி பண்ணி தான் சொன்னாங்க. அவங்களே வந்து பில்கேட்ஸ் பத்தி சொன்னாங்க, பெரிய பணக்கார பத்தி. அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியோட தான் பர்சனல் லைஃபை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறாரு, அப்புறம் தான் உள்ள வராரு. அதே மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்க யாராவது தூரத்துல இருந்தா அவங்களுக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அப்படிதான் இருக்க முடியும். டெய்லி போயிட்டு வரதுக்குள்ள அன்னைக்கு நாளே போயிடுமே. அப்போ நம்ம அது வேற வழி இல்ல, குட் மார்னிங் நம்ம அனுப்பும்போது அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. அப்பாடா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு அமைச்சிருக்காங்க, நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு ஒரு இது அவங்களுக்கு ஃபீல் கிடைச்சு அந்த டே ஃப்ரெஷ்ஷா அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. அவங்களே சொல்றாங்க பில்கேட்ஸா வந்து பர்சனல் லைஃப் தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அப்போ இதுவும் பர்சனல் தானங்க. கிளாஸுக்கு பாத்துக்கலாம். சரி, மேம் சொன்னாங்க புக்கை திறந்து படிக்கிற சுகமே வேற, நம்ம இ புக்ல படிக்கிறது அது கிடைக்காதுன்னு. ஆனா ஸ்கூல்ல காலேஜ் வெளியில என்ன சொல்றாங்க, மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை நடணும், அப்பதான் மழை கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பேப்பர் ஒரு புக்கு தயாரிக்கிறதுக்கு எத்தனை மரத்தை வெட்டி நம்ம புக்கா யூஸ் பண்றோம். அதே மாதிரி அந்த புக்ல பிரிண்ட் பண்றது கூட பிரிண்டிங் மிஷின் தேவை. அந்த பிரிண்டிங் மிஷினை எப்படி உருவாக்குறது, இணையதளம் மூலமா தான் நம்ம உருவாக்குறது. அப்ப அது நம்ம புக்கை படிக்கிறது கூட அதான இணையதளம் தானே வரமா இருக்கு. இப்ப நம்ம ஏன்னா ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வாங்கும்போது வாங்கிட்டு ஷோரூம் விட்டு வெளில வரும், நம்ம ஒழுங்கா உள்ள கவனிக்கல, வெளியே வந்து தான் பாக்குறோம் அது ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு. திரும்ப எடுத்துட்டு போனா ஒரு சில கடையில வாங்குவாங்க, ஆனா ஒரு சில கடையில வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாலும் கம்மி காசுக்கு தான் வாங்குவாங்க. ஆனா இதே நம்ம பிளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வாங்கினோம்னா வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி எதுனா இருந்துச்சுன்னா 7 நாள் வரைக்கும் டைம் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் போட்டா வந்து வாங்கிக்கிறாங்க. கரெக்டா எவ்வளவு காசு நம்ம கொடுத்து வாங்கணுமோ அதே காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடுது. இப்ப இது வரம் தானே? வரம் தான்ப்பா, நீ சொன்ன சரிதான். ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்க அம்மா கூட பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனாங்க. அப்ப என்ன ஆச்சு, பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்த உடனே வயிறு செம்ம பசி, என்னால முடியல, 100 கொஞ்ச நேரம் விட்டா மயக்கம் போட்டுருவேன், அந்த மாதிரி நிலைமை. அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட பக்கத்துல பார்த்தா ஹோட்டலு. சொன்ன வாங்க போலாமா, ஏன்னா என்ன அங்க ஒரு பிடிச்ச ஃபுட்டு வந்து என்னை பார்த்து கண் அடிக்குது, சிரிக்குது, வாங்க கூப்பிடுது, என்னால முடியல, வாங்கம்மா போலாம்னா. எங்க அம்மா பர்ஸை காமிக்கிறாங்க, 10 ரூபாய் தாண்டா இருக்குது, எப்படி போறதுன்னா, சரி கார்டு எடுங்கம்மா, கார்டுல போய் வாங்கலாம்னா, கார்டு இல்லடா அதில் தானே இப்ப பர்ச்சேஸ் பண்ண வச்சுன்றாங்க. எனக்கா பசி வேற. அப்புறம் ஐடியா வந்து அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி பசிதிங்கப்பா கொஞ்சம் காசு அனுப்புங்கப்பான்னு சொன்னேன். ஜிபேல அனுப்பிச்சாரு உடனே. அந்த டைம் பார்த்து அதுக்கப்புறம் ஜிபேல வந்தோடனே நாங்க கொடுத்து சாப்பிட்டு அப்புறம் தாங்க எனக்கு வந்து வயிறு நிம்மதியாச்சு, மனசு திருப்தியாச்சு. அந்த டைம்ல ஜிபே இருக்கிறதாங்க யூஸ்ஃபுல் ஆச்சு. இப்ப நம்ம அந்த இடத்துல போயிட்டு யாருக்குன்னா கடன் கேட்க முடியுமா? முடியாது. அப்ப ஜிபே இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இருந்தாலும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஈஸி தானே நமக்கு. இப்போ நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு எனக்கு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மறந்துடும். அந்த காலத்துல மறந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம போய் பேங்க்கு போவோம், அங்க வெயிட் பண்ணி நின்றுதான் வாங்குவோம். அந்த காலத்துல கம்ப்யூட்டர் அப்பெல்லாம் இல்லாதப்போ லெட்டர் மூலியமா தான் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பேப்பர்லாம் எடுத்து செக் பண்ணி கொடுப்பாங்க. அது ஆகுறது 1 நாள் இல்ல 6 நாள் ஆகும். அங்க நின்று நம்ம வர்றதுக்குள்ளே நமக்கு 4 நாள் படுக்க வேண்டியதாயிடும். அந்த மாதிரி நிலைமை இல்லாம இப்போ போன்ல நம்ம பேலன்ஸ் செக் பண்ணோம்னா போன்பே, ஜிபே அந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கு டைம் ஈஸி. இன்னொன்னு பைசா உட்பட எவ்வளவு இருக்கு நமக்கு தெளிவா காமிச்சிடுது. அப்போ அது வந்து நம்ம காசு சேவ் பண்றதுக்கு வரம் தானே. ஒரு நாள் நல்லா சின்சியரா படிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா எங்க வீட்டுல காலிங் பெல் அடிக்குது. யார் நான் திறந்து பார்த்தா எங்க சொந்தக்காரங்க வந்து ஸ்வீட் பாக்ஸோட வந்து நிக்கிறான். என்னடா எப்படி வந்து நிக்கிறேன்னு கேட்டா எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்றான். நாங்க எங்க வீட்டுல இருக்கவங்கள எப்படிடா ஷாக் ஆயிட்டோம்.
ஏன்னா அவங்க காலேஜ் முடிச்சு 1 வாரம் ஆகுது. இன்னொன்னு அவங்க காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூவே இல்லை. கேம்பஸ் இன்டர்வியூல சரி 1 வாரம் வந்து ஏதாவது இன்டர்வியூ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் போயிருப்பான்னு பார்த்தா அது கூட இல்லை, வீட்டிலே தான் இருந்தான். எப்படின்னு கேட்டா ஆன்லைன்ல இந்த மாதிரி இன்டர்வியூ ஜாப் இதெல்லாம் நமக்கு நடத்துறாங்க. அதுல நம்ம இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஜாபுக்கு வந்து அவங்க கம்பெனிக்கு போய் 1 வீக் நம்ம அங்க வேலை செஞ்சதை பார்த்துட்டு அவங்க பெர்மனண்டா வச்சுக்கலாமா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. செகண்ட் 2 ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. வீட்லயும் நம்ம உட்காந்து வேலை செய்யலாம், ஆஃபீஸ் போயும் வேலை செய்யலாம். நம்ம வீட்டுல உட்காந்து வேலை செய்யறதுனால நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் மாதிரியும் ஆச்சு, சம்பாரிச்ச மாதிரியும் ஆச்சு. அப்போ அந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல வாய்ப்பு தானே. அதே மாதிரி இது வந்து இளைஞர்களுக்கு மட்டும் வந்து இணையதளத்துல வேலை வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேலைக்கு போன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களோட உடம்பு அந்த மாதிரி. அதனால ஆன்லைன்ல அவங்க வேலை பார்க்கறது வந்து 1 or 2 3 hours தான். அந்த மாதிரி டெய்லி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி வந்து 6 to 10,000 தராங்க சம்பளம் பர் மந்த். அது நமக்கு இன்னும் சின்ன சம்பளமா இருந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய சம்பளம். ஏன்னா அவங்க கம்மியா ஒர்க் பண்ணி இன்னொன்னு அவங்க வீட்டு வேலையை செஞ்சு இவ்வளவு சம்பாதிக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. அப்போ அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இணையதளம் தானே வரமா இருக்கு. இந்த சம்பாதிக்கிறது வந்து அவங்க குடும்ப வளர்ச்சி மட்டும் இல்ல, சமுதாய வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சி, இது எல்லாமே கொண்டு வருது. எனவே நடுவர் அவர்களை நான் மாணவர்களுக்கும் மற்றும் இக்கால மக்களுக்கும் இணையதளமே வரம் என தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜாய்ஸ் 11th CND மாணவி, நல்ல ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவி, நல்ல அந்த பாடத்தை நடத்தும் போது ரொம்ப அற்புதமா கவனிப்பாங்க. நல்ல சிந்தனை வளம் கொண்ட அற்புதமான மாணவியான ஜாய்ஸ் அவர்கள் உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கின்றோம். சாபமி இணையதளங்கள் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாய் தந்தையரின் பாதத்தை வணங்கி நான் எனது உரையை தொடங்கவிருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் 2K கிட்ஸுக்கு தொழில்நுட்பம் என்பது சாபம். தொழில்நுட்பம் என்றால் என்ன? தொழில்நுட்பம் என்றால் நமக்காக நம் தேவைகளை நிறைவு செய்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. ஆனால் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? சமூக வலைத்தளத்தை நாம் தான் பயன்படுத்த வேண்டும், ஆனால் அது நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாட்டின் மீது பற்று வைத்தவர்களை விட சமூக ஊடகங்களில் நாட்டை பற்ற வைத்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னொரு முறை சொல்லுமாது. நாட்டின் மீது பற்று வைத்தவர்களை விட சமூக ஊடகங்களில் நாட்டை பற்ற வைத்தவர்கள் தான் அதிகமாக. சபாஷம். ஆமா, ஒரு என்ன டி ராஜேந்திர மாதிரி பேசுங்க. இப்போ டெக்னாலஜில இப்படி வாழ்றாங்க அப்படி வாழ்றாங்கன்னு சொல்றீங்களே, தமிழ முன்னாடி எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? தமிழ நிலத்தை 5ஆக பிரித்தான், காற்றை 4ஆக பிரித்தான், தமிழை 3ஆக இயல் இசை நாடகம் என்று பிரித்தான், அகம் புறம் என்று வாழ்வை 2ஆக பிரித்தான், அந்தி சாய்ந்தால் அகநானூறு பொழுது விண்ணித்தால் புறநானூறு என்று தானே வாழ்ந்தான். ஆனா ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். ஏன் தெரியுமா? ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தை ஒருபோதும் எதற்காகவும் இழக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான். அப்படிப்பட்ட தமிழ வாழ்ந்த இடத்துல டெக்னாலஜி வாழ்ந்ததை பத்தி சொல்றீங்களே, இது என்ன புதுமையா? நல்ல கேளுமா. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பொண்ண 5 பேர் ஃபாலோ பண்ணா அருவாளத்து வெட்ட வருவான். ஆனா இப்ப அதே பொண்ண 5000 பேர் ஃபாலோ பண்றா இன்ஸ்டால. இதெல்லாம் நீங்களா சொல்லும்போது தெரியுது. 2K கிட்ஸ் ஓடிய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கம் ஒரு டச் போடு, வைஃப்க்கு ஒரு பக்கம் டச் போடு, ஹஸ்பண்டுக்கு வைஃப்க்கு நோ டச். இப்படி தான் இருக்குது. நல்ல சரஸ்வதி பூஜைக்கு புக்க கொண்டு வந்து வைடானா போல கொண்டு வந்து வைக்கிறான். மாதா பிதா குரு தெய்வத்தை தூக்கிட்டான், மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்றான். குரு கிட்ட நான் யாரா போய் படிக்கிறான், கூகுள் கிட்ட தான் படிக்கிறான்ன்றான். குருவிடம் படித்தவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அமேசான்ல பொருள் வாங்கறத பத்தி என்னோட எதிரணி அண்ணா அவர்கள் சொன்னாரு. அமேசான்ல போன் ஆர்டர் பண்ணதுக்கு பதிலா செங்கல் வந்துச்சு, அது யார்கிட்ட போய் சொல்றது?
ஓ, செங்கல் வர வச்சிட்டான். அந்த போன் அந்த பேக்கேஜ்ல இவ்வளவு பெரிய பாம்பு உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் கூட போடுறாங்க. இத பத்தி யார் சொல்றது? அதானா நாங்க சமூக வலைத்தளமே வேண்டாம்னு சொல்லல. சமூக வலைத்தளத்துல இருக்கிற தீங்கை தான் இங்கு நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். ஒண்ணும் இல்ல, இந்த கொரோனா பீரியட்ல ஐயா சாம்பார் சட்னி சொன்னானே எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு விஷயம். சொல்றேம்மா. எங்க அக்கா சாம்பார் செஞ்சா ஒரு மதியானம் 1 மணி போல இருக்க. நான் சொன்னேன், என்னடி இதுல உப்பு இல்ல சப்பு இல்ல, இதை எடுத்துன்னு வந்து எனக்கு வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட யார்கிட்டயோ பேசினே இருந்தா. சரி எப்படியும் அம்மா கிட்டதான் புலம்புவா, சரி நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வண்டி வந்தது. நீதான் ஜாய்சான்னு கேட்டுச்சு. ஆமா நான் தான் அப்படின்னு. நீதான் சாம்பார்ல உப்பு இல்ல சப்பு இல்லைன்னு சொன்னதா அப்படின்னு. ஆமா நான் தான் சொன்னது அப்படின்னு. 7 வண்டியில உனக்கு கொரோனாக்குதுன்ட்டான். ஐயோ நான் எதுவுமே பண்ணலையே, சாம்பார்ல உப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு எனக்கு கொரோனாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஸ்ரீமதி கேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 2 நாள் அந்த பெண்ணுக்கு சாதகமாவே ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு சாதகமா போட்டுட்டு இருந்தாரு. ட்ரெண்டுக்கு ஏத்த போல மாறதுதான் உங்க சமூக ஊடகமா? உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள்? ட்ரெண்டுக்கு ஏத்த போல மாறதுதான் உங்க சமூக ஊடகமா? ஒரு காலத்துல யானை போர் குதிரை போர் நடந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது ஊடக போர் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயங்களை சொன்னால் பரவாயில்லை, ஒரு மனிதனை ஈஸியா காலி செய்வதே இந்த சமூக ஊடகங்கள் தான். ஒரு 18 வயது பெண்ணை தவறாக மார்பிங் செய்து இணையத்தில் வெளியிடும் உங்கள் சமூக ஊடகங்கள் வருமா? அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யாராவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? அந்த 18 வயது பெண்ணை மார் செய்தவன் ஒரு 12 வயது இளைஞன். இது எப்படி ஒரு வரம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? 4 பத்திகளை எழுதுவதற்கு 1000 கத்தி மேல் நடந்தார்கள் அன்றைய பத்திரிகையாளர்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியா நடந்து கொண்டிருக்கிறது? இஷ்டத்துக்கும் தன் கை போன போக்கிலாம் எழுதத்திற்கு பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். இ-புக் என்று ஒன்று சொன்னார்கள். நீ இன்றைக்கு புத்தகத்தை தலை குனிந்து படித்தால் அது நாளை உன்னை தலை நிமிர வைக்கும். நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னாதான் தெரியும் இணையத்துல. ஆனா கெட்ட விஷயங்களை யாருமே சொல்லாமலே இணையத்துல தெரிதே எப்படி? இது ஒரு வரமான ஒரு விஷயமே இல்லை. நான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க இருக்கிறேன். நான் இறுதியாக சொல்ல போவதை உங்கள் இருதயத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது உங்கள் முகத்தில் இருக்கும் அழுக்கை வெளியேற்றிய பின் உங்கள் முகம் பிரகாசிக்கம் அளிக்கிறதோ அதுபோல சமூக ஊடகங்களில் இருக்கும் அழுக்கை வெளியேற்றிய பின் தான் அது ஒரு வரமாக மாறுமே தவிர அதுவரைக்கும் சமூக ஊடகங்கள் ஒரு சாபம் என்று சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பா நல்ல ஒரு சாட்டை எழுதி கொடுத்திருக்கிறீங்க. தவறான வகையில பயன்படுத்துறவங்களுக்கு இந்த செய்தி சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.